ஒரு செய்தி ஒண்ணு சொல்லட்டுங்களா? இந்த தமிழ்நாட்டு அரசுக்கு ஒரு பெரிய வேண்டுகோளுங்க. இங்க இருக்கக்கூடிய பெண்கள், சிறுமிகள், சிறுவர்கள் இவங்கலாம் பாதுகாப்பா இருக்கணும். தமிழ்நாடு வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லாத ஒரு மாநிலமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மனசுல எங்கேயாவது அடிமனசுல அத மாரி ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னா, தயவு செஞ்சு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துங்க. உடனடியா தடுத்து நிறுத்துங்க. இந்த போதைப் பொருள்லாம் கஞ்சா அத மாரி விஷயங்கள மட்டும் சொல்ல, முடிஞ்சா இந்த டாஸ்மார்க் இருக்குல்ல, அந்த இழவு கர்மாந்தத்தை இழுத்து மூடிடுங்க. அதனால வருமானம் வந்து தான் இந்த ஆட்சி நடக்கணும் அப்படின்னா, அது தேவையில்ல அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து இந்த டாஸ்மார்க்க இழுத்து மூடிடுங்க. திமுக ஆட்சியில என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்ததோ, இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையில என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்ததோ, என்ன காரணத்துக்காக மக்கள் வந்து இந்த திமுக ஆட்சி வந்துடவே கூடாது அப்படின்னு நினைச்சாங்களோ, அதே விஷயங்கள் இப்ப தாவேகா ஆட்சியிலும் இந்த 15 நாளா நடந்துகிட்டே இருக்கு. நாம திமுக ஆட்சி வேணாம் அப்படின்னு இந்த மக்கள் வந்து அவ்வளவு கோவப்பட்டு முடிவெடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள் நிறைய இருந்தது, பாலியல் வன்கொடுமைகள் நிறைய இருந்தது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை நிறைய இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் யாரு வேணாலும் ஆட்சிக்கு வரலாம், இந்த திமுக மட்டும் ஆட்சிக்கே வந்துடக்கூடாது அப்படின்னு மக்கள் முடிவெடுத்து ஒரு ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறத கொடுத்தாங்க. பட் இப்போ இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறமும் நம்ம 15 நாளா தமிழ்நாட்டுல என்ன நடந்திருக்கு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்ன நடந்திருக்கு, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் என்ன நடந்திருக்கு அப்படின்னு தேடி பாக்குறப்போ அவ்வளவு இருக்குங்க. அவ்வளவுனா திமுக ஆட்சியில எவ்வளவு நடந்ததோ அதே அளவுக்கு இந்த 15 நாளா தமிழ்நாட்டுல அவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. திமுக ஆட்சியில 2.5 வயசு குழந்தைக்கு பாலியல் துன்புறுத்தல் நடந்தது அப்படின்னு அவ்வளவு கோவப்பட்டோம், அவ்வளவு பேசணும். அதே மாதிரி திமுக ஆட்சியில 65 வயசு பாட்டியை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறானுங்க. பாட்டிக்கு பாலியல் துன்புறுத்தல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிலாம் நாம பேசணும். சோ அப்படி பேசி அப்படி திமுக இத மாதிரி குற்றம் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்சி மாற்றம் கொண்டு வந்தா இங்கேயும் அதே விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற விஷயத்த படிக்கிறப்போ உண்மையாலுமே மனசு வேதனையா இருக்கு. எங்க பாருங்க நம்ம சோசியல் மீடியா உள்ள போனா இங்க வந்து 5 வயசு சிறுமிக்கு இத மாதிரி நடந்துருச்சு, இங்க வந்து 50 வயசு பாட்டிக்கு இத மாதிரி நடந்துருச்சு அப்படிங்கிற செய்தி வந்து திமுக ஆட்சியில படிச்ச மாதிரியே இங்கேயும் படிக்கிற ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ நான் ஏன் இத இவ்வளவு கோவப்பட்டு புலம்பிட்டு இருக்கேன் அப்படின்னா, சென்னையில 2 சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஒண்ணு வந்து 65 வயசு பாட்டி, 61 வயசு பாட்டியை நம்ம திமுக ஆட்சியில வந்து 65 வயசு பாட்டிய இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசணும், கோவப்பட்டோம். பட் இங்க தாவேகா ஆட்சியில வந்து 61 வயசு பாட்டிய 3 பேருங்க, 3 பேர் இத மாதிரி பாலியல் துன்புறுத்தல் பண்ணி அதை என்ன சொல்ல, அந்த வார்த்தையை எப்படி சொல்றதுன்னே தெரியல எனக்கு. அப்படி அவங்கள இந்த மாதிரி துன்புறுத்தி அவங்க வந்து இப்ப மருத்துவமனையில இருக்காங்க, உயிருக்கு ஆபத்தான நிலையில இருக்காங்க. 61 வயசு பாட்டியை ஒருத்தவன் தப்பா பாக்குறான் அப்படின்னா ஒரு சாதாரண மனுஷனால அப்படி பார்க்க முடியாது. ஒண்ணு அவன் போதையில இருக்கணும், இந்த டாஸ்மார்க் போதை ஏதோ ஒரு போதையில இருக்கணும், இல்ல தொடர்ச்சியா இந்த கஞ்சா மாதிரி இல்ல இன்ஜெக்ஷன் பண்ற மாதிரி இந்த டேப்லெட் மாதிரிலாம் இருக்குல்ல, அத மாதிரி போதையை போட்டுக்கிட்டு அந்த போதையிலேயே வாழக்கூடிய நபரா இருக்கணும். அவனால மட்டும்தான் 61 வயசு பாட்டியை வந்து ஒரு தவறான எண்ணத்துல பார்க்க முடியும். 3 பேர் சேர்ந்து அந்த பாட்டியை இந்த மாதிரி அந்த கொடூரம் பண்ணிருக்கானுங்க. இப்போ அந்த பாட்டி வந்து மருத்துவமனையில உயிருக்கு ஆபத்தான நிலையில இருக்காங்க. இதை கேட்கிறப்போ ஒன்னும் ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு, ஆனா இங்க எதுவும் மாறலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஃபர்ஸ்ட் வந்தது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, வடபழனி காவல் நிலையத்துல வேலை பார்க்கக்கூடிய வேலப்பன் அப்படிங்கிற ஹெட் கான்ஸ்டபிள் வந்து ஒரு விஷயத்துல சிக்கியிருக்காரு. அவரு கூட 2 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு 16 வயது சிறுவனுக்கு, அவன் குடிக்கிற பழக்கம் இல்லாத ஒரு சிறுவன், 16 வயசு தான் ஆயிருக்கு, அவனுக்கு சரக்க ஊத்தி மிரட்டி போலீஸ் சொல்றாங்க அப்படின்னா 16 வயசுல அவனுக்கு என்ன தெரியும், ஐயோ பயப்படுவான்ல, அவர் யூனிஃபார்ம் போட்டிருந்தாவே அவர் தான் இருக்கிறதே உயர் அதிகாரிங்கிற மாதிரி தான் ஒரு 16 வயது சிறுவனுக்கு தெரியும். அவனுக்கு பெரிய பயம் இருக்கும்ல, அந்த சிறுவனை இந்த வேலப்பன் இன்னும் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு மிரட்டி அவனை குடிக்க வச்சு அந்த சிறுவனுக்கு ரொம்ப மோசமா ரொம்ப கொடூரமா, எவ்வளவு வக்கிர புத்தி இருந்தா அப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. அவ்வளவு இருந்தா தானே 16 வயசு சிறுவனை குடிக்க வச்சு அதை மாதிரி பண்ணணும்னு உங்களுக்கு தோணும். ஸோ அதை மாதிரி குடிக்க வச்சு ரொம்ப மோசமா பாலியல் துன்புறுத்தல் அப்படிங்கிறது அந்த சிறுவனுக்கு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சிறுவன் வந்து அங்கிருந்து தப்பிச்சு வந்து இங்க அசோக் நகர் காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத கொடுத்திருக்கான். அதை உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் இப்போ அந்த வேலப்பன் அப்படிங்கிற அந்த காவலரை வந்து சஸ்பெண்ட் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. இனிமே நடவடிக்கை அப்படிங்கிறது போகும், போக்சோ வழக்கு அப்படிங்கிறது பதியப்பட்டிருக்கு. நாம இதுக்கு பின்னாடி என்னடா காரணம் இருக்கு அப்படின்னு தேடி போய் பார்த்தாலும் இதுக்கு பின்னாடியும் போதை தான். இந்த போதையை போட்டுட்டு ஒருத்தன் ஒரு விஷயத்த பாக்குறான்னு வச்சுக்கீங்களா, அது வந்து எவ்வளவு மோசமான விஷயமா இருந்தாலும் சரி, அது அவனுக்கு சரின்னு தோண ஆரம்பிச்சிருது.
ஏதாவது ஒரு அனிமல் கூட ஒரு விஷயம் அத மாதிரி மனிதன் ஒண்ணா இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தா கூட இந்த போதையில இருக்கவனுக்கு என்ன தோண ஆரம்பிச்சிது அப்படின்னா அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா, அதை அவனை வச்சு ட்ரை பண்ணலாமா, நம்ம போலீஸா இருக்கும்ல அதை ஒரு சின்ன பையன் மாட்டிருக்கான்ல அதை அவனை வச்சு ட்ரை பண்ணலாமா அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடுது. ஸோ ஒட்டு மொத்தமா இங்க நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்களுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு தேடி போய் பார்த்தோம் அப்படின்னா 99% குற்ற சம்பவங்கள் அப்படிங்கிறது போதைப் பொருள் பழக்கத்தாலேயோ இல்ல போதைப் பொருள் அந்த நேரத்துல அவன் பயன்படுத்தின காரணத்தாலேயோ தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிப்போர்ட் எல்லாமே சொல்லுது. போதைப் பொருள் நடமாட்டத்தை குறைக்கல அப்படின்னா இந்த தாவேக அரசால சட்ட ஒழுங்கு பிரச்சனையை சரி செய்ய முடியாது. சட்ட ஒழுங்கு பிரச்சனையை சரி செய்ய முடியல அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பெண்கள், சிறுமிகள், சிறுவர்கள், அதுவும் இந்த காவல்துறையாலேயே பாதிக்கப்படக்கூடிய சிறுவர்கள், இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கும். அப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த ஆட்சியால நல்ல பேர் அப்படிங்கிறது வாங்கவே முடியாது. நீங்க மேல் மட்டத்துல ஊழல் செய்றீங்க, அங்க 1000 கோடி அடிச்சீங்க, இங்க 500 கோடி அடிச்சீங்க, இல்ல அவருக்கு இவருக்கும் கமிஷன் பேசிவிட்டு கட்ட பஞ்சாயத்துல பணம் வாங்குனீங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே மேலேயே பேசப்படும். அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் பேசுவாங்க, இதெல்லாம் நடக்கும். ஆனா கீழ்மட்ட மக்களை பாதிக்குமா அப்படின்னா அதெல்லாம் மக்கள் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஊழலா அது எங்கேயோ நடக்குது, அதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய மனநிலையில தான் இன்னும் மக்கள் இருக்காங்க. சோ அப்படி நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இங்க சாதாரண மனிதர்களை பாதிக்க போறதே கிடையாது. ஆனா இத மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனை, 16 வயசு சிறுவனை காவலர் இத மாதிரி பண்றது, 65 வயசு பாட்டிக்கு இத மாதிரி நடக்கிறது, 10 வயசு சிறுமிக்கு கோயம்புத்தூர்ல நடந்த மாதிரி நடக்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா சாதாரண நபர்களுக்கு கூட இந்த ஆட்சி மேல ஒரு வெறுப்பு அப்படிங்கறத உண்டாக்கும். திமுகவும் தாவேகாவும் வேற கிடையாது போல, ரெண்டு பேரும் ஒண்ணுதான் போல இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையில அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கும். அப்படி மக்கள் கிட்ட ஒரு எண்ணத்தை வாங்கிட்டீங்க அப்படின்னா இப்ப எப்படி திமுகவை தூக்கி அடிச்சாங்க அத மாதிரி இங்க விஜய்னு கிடையாது, யாரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய தலைவரா இருந்தாலும் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா தூக்கி அடிப்பாங்க. சோ தயவு செஞ்சு இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையை சரி செய்யுங்க. நீங்க சரி செய்வீங்க அப்படின்னு நம்பிதான் மக்கள் உங்களுக்கு இந்த ஆட்சி பொறுப்பு அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி என்ன அப்படின்னா அமைச்சர் அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை, அத மாதிரி இருக்கவும் முடியாது. ஏன்னா அமைச்சர் பதவி அப்படிங்கிறது திடீர்னு கிடைக்கிறதுனால எல்லாருக்கும் எல்லா இதை பத்தியும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. திமுக ஆட்சியிலும் சரி அதிமுக ஆட்சியிலும் சரி அந்த துறை அமைச்சரை கூப்பிட்டு கேட்டா எல்லாத்தையும் டாப் டு பாட்டம் அப்படியே எல்லாத்தையும் சொல்வாரா அப்படின்னா சொல்ல மாட்டாங்க, அது தெரியாது. ஆனா என்ன அப்படின்னா நல்ல அதிகாரிகளை கூட வச்சுக்கிட்டு, அதிகாரிகள் அதுல பழந்தின்னு கொட்டப்பட்டவங்களா இருப்பாங்க அந்த துறையில. சோ அத மாதிரி அதிகாரிகளை கூட வச்சுக்கிட்டு என்ன விஷயத்த நம்ம பேசணும், எந்த விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதிமுகவும் சரி திமுகவும் சரி செய்வாங்க. அப்படிதான் அவங்க அந்த 5 வருஷத்தை அவங்க துறைக்கு எதுவும் பிரச்சனை இல்லாம நல்ல அதிகாரிகளை வச்சு அப்படியே கடந்து போயிடுவாங்க. அதை தாவேக அரசு செய்ய தவறுது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. ஏன் அப்படின்னா எந்த விஷயத்தை எப்படி அணுகணும், எந்த விஷயத்துக்கு எப்படி பேசணும் அப்படின்னு தெரியாம கூட தாவேக அமைச்சர்கள் பேசுறது. இந்த தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல அதாவது இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை கூப்பிடுறவங்க இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு கூப்பிட்டு இருந்தா இதெல்லாம் பார்த்தா நமக்கு எப்படி, நம்மளை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு தெரியல. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை இங்க இருந்து ஒரு சிஎம் போய் இழுத்துட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். இங்க உலக முதலீட்டாளர்கள் மாநாடு போட்டு அதுல அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் கூட அது மாறி போகும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரது அப்படிங்கிறது அவ்வளவு கஷ்டமான விஷயம். ஆனா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு அதை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு அவங்க பேசுறது, பல லட்சம் டன் குப்பையை இத மாதிரி கல் குவாரிகள்லாம் இருக்குல்ல, ஆழமா நோண்டப்பட்ட கல் குவாரிகள், அதுல போட்டு மூடி நம்ம இது பண்ணிடலாம், அதை சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமைச்சர் பேசுறது. இந்த விஷயம் எல்லாம் பாக்குறப்போ தாவேக அமைச்சர்கள் இன்னும் நிறைய கத்துக்கணும். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பதவிக்கு யாரும் வர்றது கிடையாது, அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி. ஆனா வந்ததுக்கு அப்புறம் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அப்படிங்கிறத பத்திலாம் அதிகாரிகள் கூட டிஸ்கஸ் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி உங்க துறையை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்காம இருக்கலாம், அது கொஞ்சம் கொஞ்சம் போக போக அதுல இருக்கக்கூடிய டெப்த் என்னென்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுப்பீங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க என்ன துறைக்கு அமைச்சரா இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தையாவது ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு தூக்கி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறப்போ அதை பத்தி நமக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னாவது ஒரு அமைச்சர் தெரிஞ்சிருக்கணும்ல, அதுல கூட ஒரு அமைச்சருக்கு கன்ஃபியூஸ் வரக்கூடாதுல்ல. பட் அத மாதிரிலாம் தாவேக அமைச்சர்களுக்கு வரத பாக்குறப்போ உண்மையாலுமே
வருத்தமா இருக்கு. சீக்கிரம் சரி செஞ்சுக்கிட்டு சரியா ஓட ஆரம்பிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க டைம்லாம் எடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. இருக்கிறது 5 வருஷம் தான். அதுல கடைசி 6 மாசம் வந்து அ அடுத்த தேர்தலுக்கு ஓடிடும். முதல் 6 மாசம் வந்து இந்த தேர்தல பத்தின விஷயங்கள் ஓடிடும். கிட்டத்தட்ட இருக்கிறது 4 வருஷம் தான். அந்த 4 வருஷத்துல நீங்க 2 வருஷம் நான் வந்து பாடம் கத்துட்டு இருக்கேன் அப்படிலாம் கத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, அது வந்து செட் ஆகாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ சீக்கிரம் சரி செஞ்சுக்கிட்டு சரியா போவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பண்றீங்க அப்படின்னு பார்ப்போம். நல்லத யார் செஞ்சாலும் பாராட்டுவோங்க. தவறு யாரு செஞ்சாலும் சுட்டி காட்டுவோம்.